மேடம். ஹலோ மிஸ்டர் சிங்கம். எங்க ஷூட்டிங் இருந்து வரீங்களா? ஜிம்முக்கு போயிட்டு வரேன். எக்சர்சைஸ் பண்ணாதான் உடம்பு ஸ்லிம்மா இருக்கும். ஆமா, நீங்க எக்சர்சைஸ்லாம் பண்ணுவீங்களா? மார்னிங் அண்ட் ஈவினிங் டெய்லி 2 times. திருடிக்கிட்டு தான் இருக்கான். மேடம், உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் கேட்டுச்சா? ஆமா, எக்சர்சைஸ் பண்ற பாடினா ஸ்லிம்மா இருக்கணும். உங்க பாடி என்ன வீங்கி போன பூசணிக்காய் மாதிரி இருக்கு. 2 வேளையும் திருடி தின்னுட்டு இருந்தா பூசணிக்காய் மாதிரிலாம் வேற எப்படி இருப்பான் மூதேவி? ஆமா, உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? கேட்டுச்சு, ஆனா எங்க இருந்து வருதுன்னு தெரியல. மேடம், நல்லங்கப்படலாம் மனசு மேடம். நம்பாதீங்க போய் சொல்றான் தடியே. என்ன இது நம்பாதேன்றாங்க? டேய், எவன்டா அது? சரி சரி, இது வரைக்கும் நான் ஒன்ன மாத்திரம் தான் பாத்துட்டு இருக்கேன். உன் வைஃப் எங்க பார்க்கவே முடியல. இந்த உள்ளத்துல வாலிபால் விளையாடுது மேடம். ஐ அம் ஸ்டில் பேச்சுலர். ஓ தோடா. ஆமா மேடம். சரி, இன்னியே உங்களுக்கு மேரேஜ் ஆகல? என் ட்ரீம் பாய் இன்னும் என் கண்ணில் படல. உங்களுக்கு இன்னும் ட்ரீம் பாய் கிடைக்கலையா? நல்லா பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க. இன்னுமா கிடைக்கல? மிஸ்டர் சிங்கம், என்ன கட்டிக்கு போறவரு காசு கொடுத்து பேப்பர் வாங்கி படிக்கணும். தன் கீழே வேலை பண்றவங்களை மதிக்கணும். நல்ல மனசு இருக்கணும். மொத்தத்துல நல்ல மனுஷனா இருக்கணும். ஓ நீங்களா? சாரி. நாம 2 பேரும் அடிக்கடி இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் சந்திச்சுக்கிறோம் இல்லையா? ஆமா. கல்யாணி. Thank you. You're welcome. என்னாச்சு கல்யாணி? என் ஹஸ்பண்டுக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு சுகர் சாப்பிட முடியாது. அதனால நானும் ஸ்வீட் சாப்பிடுறத விட்டுட்டேன். நானும் அதே மாதிரி தான். என் வைஃபுக்கு பிடிக்காத நானும் பண்ண மாட்டேன். சும்மா தான் நான் அவளை கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். ஆமா, பாத்தீங்களா அவங்க மேல நம்ம 2 பேருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கு. ஆமா. சொன்னா நம்ப மாட்டீங்க, எங்க 2 பேருக்கு லவ் மேரேஜ். அப்படியா? எங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான். அப்படி இருக்கும்போது என்னங்க இது சின்ன பிள்ளைத்தனமா? ஆமா, பெரியவங்க சாப்பிடுற மாதிரி தான் ஒண்ணு வேணும்ல. ஹலோ ஹலோ, ஐம் சாரி, ஐ டிடன்ட் மீன் இட். இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, நல்லா இல்ல. அதான் மத்த ஃபேமிலிஸோடலாம் ஃப்ரீயா பழகினோம்னா இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்காது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில போலாமா? போலாமே. ஐ மீன் ஃபேமிலியோட சேர்ந்து. நானும் அதத்தான் சொன்னேன், ஃபேமிலியோட போலாம், தாராளமா போலாம். ஆனா எப்ப போலாம்? நெக்ஸ்ட் வீக் என் பையன் ரவியோட பர்த்டே வருது. அப்ப எல்லாரும் சேர்ந்து வெளியில போலாமே. போலாம். இப்ப கவுண்டருக்கு போலாம். அப்போ நீங்க வீட்டுக்கு போறீங்க இல்லையா? இல்ல, இந்த பக்கம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சாம்பார் பொடி இருக்கு, அதை வாங்கிட்டு போயிடுவேன். இந்த பக்கம் என் வைஃபுக்கு பிடிச்ச நிறைய விஷயம் இருக்கு. இந்த மல்லிப்பூ வாங்கிட்டு போவோம். மல்லிப்பூலாம் இங்க கிடைக்காது. ஆமா, இங்க கிடைக்காது. தேங்க்யூ. வரேன். வரேன். குட் மார்னிங் மேடம். வெளிய போ. என்னது? நான் வெளியே போகணுமா? ஆமாடா, வெளிய போ. டாவா? என்ன டாவா? ஐயா, அண்ணா, நாம மாசம் போயிட்டோம்னா. சரி சரி, இது நமக்குள்ள இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்.
ராங் கப்ளிங்கா இருக்குதே. ஏய் உங்க அம்மா தொந்தரவு தாங்காம கடனோ உடனோ போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் வண்டி. ஏய் வண்டி இருக்குன்னு ஊரை சுத்தினா சரியும் சரி. வீட்டை விட்டா கிளாஸ், கிளாஸை விட்டா வீடு. ஆரோக்கியம் ஏய் வாரம் 1 லிட்டர் பெட்ரோல், டெய்லி 9 கிலோமீட்டர். புரியுதாடே? ரொம்ப முக்கியம் டே. சாயந்தரம் வந்தவன வண்டிக்கு என்கிட்ட வந்தேன்னா இதுல ஏதாவது மீறிச்சு மவனை வண்டியை வித்துருவேன். சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்கறான பாரு. தேவாங்க மாதிரி பாரு மம்மி சும்மா. என்னங்க நீங்க பிறந்த நாள் அதுவுமா குழந்தை ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு தூக்கமே வராதே. குழந்தையா? என் பிள்ளைய பாத்தீங்களா? ஷாருக் கான் மாதிரி அவனோட அழகா இருக்கா. ஏய் ஷாருக் கான் சொந்தக்காரங்க யாரா இங்க இருக்க போறாங்க? கேஜ போட்டுற போறாங்க. நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? கண்ணா பாத்து பாப்பா. பை பை. பிரியா வாடா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. உள்ள போய். பரவாயில்லையே, எப்படியோ சமாளிச்சு பைக் வாங்கிட்ட. கிளாஸ்க்கு இனிமே நான் உங்க கூட தான் வர போறேன். அப்போ என் பைக்ல உட்கார போது அதிர்ஷ்டசாலி நீதாண்டி. வா அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிடலாம். வா. ஹாய் ரவி. ஹாய். விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. தேங்க்ஸ் லாட். ஹாய் ருச்சி. ஹாய் அப்போ. புது பைக்கா? ருச்சி அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? ஓ ஷூர், நோ ப்ராப்ளம். சாவுகிறாக்கி. அதான் நான் பார்த்தேன். எங்க என் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சேன். என்னடா கரண்ட் கம்பத்துல அடிபட்ட காக்கா மாதிரி வந்து நிக்கிற? ஐயோ ரவி, என்ன பாத்து? என்னடா இந்த கோலத்துல வந்து நிக்கிற? என்னங்க என்னாச்சு கேளுங்களேன். ஏய் என்னத்துல கேக்குறது? ஏண்டா நீ போய் மோதிக்கிட்டியா இல்ல வேணா பரலோகம் காமிச்சிட்டியா? என்னங்க நீங்க பிறந்த நாள் அதுவும் அவனை போய் அபசகனமா பேசிக்கிட்டு, குழந்தைங்க ஏதாவது வேணும்னு கேட்டா ஆசையா வாங்கி கொடுக்கணும், திட்டிக்கிட்ட சபிச்சுக்கிட்ட வாங்கி கொடுத்தா இப்படிதான். இந்த மட்டும் குழந்தை முழுசா வந்து நின்னு நீ வாடா உள்ள போலாம். கிழமை பேசுற பேச்சு பாரு. ஏய் பைக் எவன்டி இப்ப ரிப்பேர் பண்ண போறதே? உங்க அப்பா வந்து ரிப்பேர் பண்ணுவாரு, நீங்க தான் கஞ்ச பீஸ்னாரி. கொடுக்கறேன் பைக்கையும் கொடுக்கறேன். ஒன்னையும் ரிப்பேர் பண்ண போற டீம் அவளை. ஹலோ. ஹாய் ரவி. ருச்சி உடம்பு எப்படி இருக்கு? ஃபைன். ரவி, இன்னைக்கு பேரண்ட்ஸ்லாம் வெளியில போறாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. நான் வீட்ல தனியா தான் இருப்பேன். பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும், வா. அப்போ 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 நான் உன்கிட்ட அர்ஜென்ட்டா 55 போ. அப்போ நான் உன்கிட்ட பேசணும். Sir, 1 second. Ravi, please disturb பண்ணாத. Yes, sir, continue. Yes, I've got it. Thank you. Ravi, it's an STD call. Important matter. இந்த அதை விட இம்பார்ட்டன்ட் மேட்டர், லைஃப் அண்ட் டெத் மேட்டர். என்ன சொல்லு? பைக் மேட்டர் ஃப்ளாப்டி. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எனக்கு ஒன்றும் ஆகல. அப்புறம் ருச்சி ஃபோன் பண்ணா. ஈவினிங் வரைக்கும் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா? ஒண்டியா தான் இருப்பேன். வா பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னா. எனக்கு ஒன்றும் புரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ரவி ப்ளீஸ், இனிமே உன்னோட பர்சனல் மேட்டரை என்கிட்ட சொல்லாத. தட்ஸ் இட். ஏ அப்போ
என்னடி ஆச்சு உனக்கு? எப்ப பார்த்தாலும் பேட் மூட். உன்னை பைக்ல ஏத்திட்டு போறேன்னு கோவமா? Ravi, out. அப்போ Get out. அப்போ நான் Get out, சொல்றத Ravi. கேளுடி. Out of my room, Ravi. Get out. அப்போ நான் என்ன? அப்போ நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். ருச்சி கிட்ட போலாமா வேணாமா என்ன டிசைட் பண்ண முடியல. ப்ளீஸ் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடி. உனக்கு என்ன? இப்ப அதானே வேணும். போ. But don't forget to take your condom. காண்டமா? அபர்ணா, அப்பு செல்லோ, ஐயோ ஏண்டா அழற? என்னன்னு சொன்னா தானே தெரியும். மெடிக்கல் சீட் கிடைக்கலன்னு அழறியா? நம்பிக்கையோட இருடா. அட்மிஷன் கார்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்னமா சொல்ற? வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதா? ஏமா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? சரி, எப்போ ஜாயின் பண்ண போற? 2 நாள்ல. இன்னும் 2 நாள்லயா? நீ இன்னைக்கு கிளம்பணுமே. சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, போ. எழுந்துரு, அழாதம்மா.